முள்ளங்கி புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம்மா. முள்ளங்கி புட்டு செய்கிறதுக்கு அரை கப் கடலைப்பருப்பை அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ இட்லி பானையில் 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே ஆவி காட்டி எடுத்துக்கலாம். ஆவி காட்டி எடுத்து நல்லா உதிர்த்து விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ முள்ளங்கியில் இருக்கிற தோலெல்லாம் நல்லா சீவிட்டு முள்ளங்கியை துருவி வச்சுட்டுக்கலாம். அதில் கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா பிசைஞ்சு அமுக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், சோம்பு, வெங்காயம், பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு முள்ளங்கி சேர்த்து 5 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி விட்டுடுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம், அந்த முள்ளங்கியில் இருக்கிற ஈரத்துலேயே வெந்துடும். இப்போ 5 நிமிஷம் கழித்து நம்ம உதிர்த்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி விட்டுடுங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா கம்மன்னு முள்ளங்கி புட்டு ரெடி. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு சூடாக சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. பாய்.